ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கும்போது குரு பகவான் பயிற்சி செஞ்சு மீனராசிக்கு வருவார். மீனராசிக்கு குரு பகவான் எப்போதும் நன்மைகளை அதிகமாக செய்வது கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக உங்கள் செயலை செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. ஏன்னா குரு வந்தாலும் ஒரு ஆண்டோட பலன் நடக்கும். அப்போ குரு இந்த ஒரு ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த நன்மைகளை செய்வதை விட நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையும். அதனால் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசு நினச்சிக்கிட்டு வேலை செய்யுங்க. தெய்வத்தை வணங்காதவங்க, வேற்று மதத்துக்கு கூடியவங்க யாராக இருந்தாலுமே பிரபஞ்சத்தை வணங்கிட்டு நீங்கள் சொல்லலாம். பிரபஞ்சத்தை பார்த்து நன்றி சொல்லி உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இருக்க சொல்லணும். மேலும் 2015 செவ்வாயோட ஆரம்பிச்சிருக்கிறதுனால மீனராசிக்கு இப்போ இருக்கிற காலத்தில் 2வது செவ்வாய் நீசப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். மீனராசிக்காரங்களுக்கு நிலப்பலன் தான் சுபவரியம் பண்ணுறது நல்லது. உங்கள் இடத்த வாங்குறதுக்கு லோன் போட்டு வாங்குறது நல்லது நடக்கும். அப்புறம் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பயிற்சியாகும்போது தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். சரிங்களா? இதில் கவனமாக இருக்கும். தேங்க்யூ.